ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி மட்டன் குழம்பு வைப்போமோ அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயமும் தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சமைக்கும்போது எத்தனை பேர்த்துக்கு ரேடியோ கேட்டுகிட்டே சமைக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் எப்போவுமே சமையல் கட்டுக்கு வந்தேன்னா, கிச்சனுக்கு வந்தேனாவே ரேடியோ ஆன் பண்ணிட்டு தான் வேலையை பார்ப்பேன். எங்கள் வீட்டில் எப்படி மட்டன் குழம்பு வைப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல், அவங்க ஸ்டைலில் செய்வாங்க. அவங்கவுங்க ஏரியாவில் எப்படி செய்வாங்கங்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்படி தான் செய்வோம். வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோன்னா ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்க்குறேன் நான். இந்த மட்டனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மட்டன் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு விசில் விட்டுறலாங்க. கொஞ்சம் தண்ணி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இதை தூக்கி நான் அந்த அடுப்பில் வச்சிட்றேன். தெரியுதுங்களா? அதில் வச்சுருக்கேன் நான். அந்த அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னா, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயங்க, நாங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் வேணாலும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம்,
ஒரு கைப்பிடியோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னா ஜீரகம் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன், இதோட கருவேப்பிலைங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதை வதக்கிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட்டாக. இப்போ மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இது 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதையும் அரைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் ஒரு மூடியில் ஒரு அரை மூடி இருக்கும் தேங்காய். இதோட இந்த தேங்காயோட பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 2 ஸ்பூன் சோம்புங்க. அப்புறம் பட்டை, நம்ம தாளிக்கிறதுலேயும் போட்டிருக்கோம், அரைக்கிறதையும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு வாசமாக. அப்புறம் கிராம்பு ஒரு 4-5 கிராம்புங்க. இப்போ இதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இது ரெண்டையும் அரைச்சிட்டு குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. ட்ரைபேடில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் இப்படி அப்படியே ஆடுதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா கொழுப்புங்க. கொழுப்பை வந்து குக்கரில் வேக வைக்கும்போதே கறியை போட்டிங்கன்னா கரைஞ்சிடும். அப்புறம் குழம்பு ஃபுல்லாக அப்படியே கொழுப்பாக மிதக்கும் எண்ணெயாக. அதனால் இப்போ தான் போடணும். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா வெங்காய பேஸ்ட், அதுதான் போட்டுட்டு இதோட மல்லித்தூள் 1 2 ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம், அதனால தான் நிறையா மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 3-3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டணும். இது நல்லா கொதிக்கணுங்க. அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் வாசனை போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா பார்ப்போம். ட்ரைபேடில் எடுக்கிறதுனால இந்த பாஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் இட்லி வெந்துட்டுருக்குங்க. இங்கிட்டு குழம்பு கொதிச்சிட்ருக்கு, இங்கிட்டு இட்லி வெந்துட்டுருக்கு. இதுதான் என்னுடைய குட்டி ரேடியோ. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போங்க. பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. உப்பு பத்தலைங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ட்ரைபேடில் எப்படி தான் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம். யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா, நிறைய பேர் வச்சுருப்பீங்க, எப்படி இருந்தால் எனக்கு தெரில. உள்ளார கையை விட்டு விட்டு பாஸ் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஷேக் ஆகிட்டே இருக்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு காரம் முன்னாடியே செக் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் இப்போ ஊற்றினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை வந்துடும். அதனால் முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். ஏன்னா நம்ம தாளிக்கிறப்ப மட்டும்தான் ஊற்றிருக்கோம், அதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஊற்றலை. ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொதிச்சிருச்சுன்னா நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இட்லி பானையிலே போட்டு வேக வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் நான் சேர்த்துறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் 4 துண்டு போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தர் கத்திரிக்காய் போடுவாங்க, முள்ளங்கி போடுவாங்க, அதுவும் சூப்பராக தான் இருக்கும். 4 துண்டு உருளைக்கிழங்கு இட்லி பானையிலே வேக வச்சிட்டோம்னா நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சு போயிடும் பாருங்கள். அதிலே அடியில் தண்ணி ஊற்றுறப்பே அதிலே போட்டுட்டோம்னா வெந்துடும். இட்லியும் வெந்துடும், நமக்கு இதுவும் ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதிக்குது பாருங்கள், தெரியுதா? இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி தழை போட்டாச்சு. நம்மளோட சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடிங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி மட்டன் குழம்பு தான். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.